ஒரு அரசாங்கம் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள திட்டத்தை கைவிடுறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த பரந்தூர் விமான நிலையம் ₹1 ₹2 விஷயம் கிடையாது. இது பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விமான நிலையம் வந்துனா பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். பொருளாதார ரீதியா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நிபுணர்களோட கருத்து. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் இந்த திட்டத்தை கைவிட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள், அந்த பரந்தூர் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த விமான நிலையம் போனதை பத்தி. சோ திமுக பதில் என்ன அப்படின்னா, இந்த விமான நிலையத்தை நீங்க முடக்குறது தவறு, இதனால பல வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுது, அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் இல்லாம பின்தங்க போறோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுச்சிருக்காங்க. கூடவே இன்னொரு அடிஷனலா அண்ணாமலை அவர்கள் அதே பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமா 10-20 வருஷம் நம்ம பேக்ல போக வேண்டியது இருக்கும், ஏன்னா இது மாதிரி ஒரு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. சோ மத்தவங்க பேச்சை நம்ம அனலைஸ் பண்ணலாம், அண்ணாமலை பேச்சை அனலைஸ் பண்ண மாட்டோம். அது காரணம், அவரும் சீமான் போன்ற ஒரு ஆளு தான். வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசுவாங்க, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது, பொய்யெல்லாம் சும்மா ஈஸியா அடிச்சு விட்டுருவாங்க. இந்த விஷயத்தை பத்தி விஜய் அவர்கள் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஏர்போர்ட் வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் எங்கேயுமே சொல்லல, நமக்கு தேவைதான். ஆனா அதே நேரத்துல விவசாய நிலையங்களையும் நீர்நிலைகளையும் அழிச்சிட்டு ஒரு ஏர்போர்ட் ஏற்படுத்தினா அது ஆபத்தானது. அதுவும் குறிப்பா இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தா சென்னைக்கு தான் மழைநீர் வெள்ள பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பா சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த பரந்தூர் திட்டத்தை பத்தி இன்னொரு முக்கியமான தியரிய மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் யூடியூப் வீடியோலயே மற்றபடி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பரந்தூர் திட்டம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த ஏர்போர்ட் அந்த இடத்துல கொண்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே திமுகவில் உள்ளவங்க எம்எல்ஏக்களா இருக்கலாம், அமைச்சர்களா இருக்கலாம், திமுக ஃபேமிலிஸ் இருக்கலாம், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க ஏரியால உள்ள சொத்தை எல்லாம் வாங்கி குமிச்சிருக்காங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கி குமிச்சிருக்காங்க. நீங்க கூட இன்னைக்கு சட்டமன்றத்துல பார்த்திருப்பீங்க, G2 அப்படி ஒரு மேட்டரை பேசியிருப்பாங்க. ஒருவேளை இந்த இடத்துல விமான நிலையம் வந்துனா இவங்க வாங்கி குமிச்ச இந்த சொத்தெல்லாம் கோடிக்கணக்கு மதிப்பு மாறும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனாலதான் திமுக காரங்க இந்த திட்டத்தை கொண்டே வரணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அது உண்மை அப்படின்னா விஜய் அவர்கள் செய்த இந்த சம்பவம் சிறப்பானதுன்னு தமிழக மக்கள் எல்லாம் உணர்வாங்க. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கிற முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் விவசாயிகளை காப்பாற்றணும், நீர்நிலைகளை காப்பாற்றணும், இயற்கையை காப்பாற்றணும். அதே நேரம் நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டதுனால பல ஏக்கர் கணக்கான விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் காப்பாத்தாச்சுன்னு வச்சிருப்போம். ஸோ நம்ம டெவலப்மெண்ட் எங்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி இந்த ஏர்போர்ட் வந்திருந்தா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கும். ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவா கண்டிப்பா ஒரு ஏர்போர்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடம் எங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் மிக மிக வேல்யூவானது. அதுக்கு காரணம், நீங்க இனிமே செலக்ட் பண்ற இடத்துல வயல் இருக்குமா, அங்க நீர்நிலைகள் இருக்குமா, அங்க கிராமங்கள் இருக்குமா, அப்படி இருந்துன்னா அதை எந்த கணக்குல நாம எடுக்கிறது அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். இந்த ஏர்போர்ட்டை கைவிட்டதுக்கு நிறைய காரணங்கள் நம்மளால சொல்ல முடிஞ்சாலும் மிக முக்கியமா விஜய் அவர்கள் அரசியலுக்கு முதல்ல கலந்து கொண்ட ஒரு போராட்டம்னா அது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம். அதுல கலந்துகிட்ட போது விஜய் அவர்கள் டைரக்டாவே சொன்னாரு, டிவிகே அரசு ஆட்சிக்கு வந்தா நிச்சயமா இந்த திட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு. சோ திட்டத்தை இப்ப கைவிட்டாச்சு. ஆனா இதோட நம்மளோட கேள்வியும் கடமையும் முடியுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த ப்ராமிஸை காப்பாத்தினாரு. ஆனா விஜய் மாற்று ஏர்போர்ட்டை தயார் செய்து விட்டார் அப்படின்னு நம்ம கேட்கும் போதுதான் உண்மையான விக்டரி. சோ இந்த மாற்று ஏர்போர்ட் எப்போ உருவாகும், எங்க உருவாகும்? ஏன்னா ஏற்கனவே திமுக குற்றம் சாட்டும் போது கூட 1-2 சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சில ஆவியேஷன் பெர்மிஷன் இதெல்லாமோ சில இந்த ஏர்போர்ட்டுக்காக பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும். அந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஏற்கனவே. ஸோ இனி புது இடம் பார்க்கும்போது இந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் வருஷங்கள் ஆகும். ஸோ இதனால இப்ப சீக்கிரம் வர இருந்த ஒரு ப்ராஜெக்ட் 10 வருஷம் 15 வருஷம் தள்ளி போகலாம். இதன் மூலமா நம்ம பொருளாதார அந்த ஏற்றமும் அதே மாதிரி 10-15 வருஷம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிச்சாச்சு, அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தியாச்சு, நிறைய வாக்குறுதிகள் காப்பாத்தினார். அதுல குறிப்பிடத்தக்கது இந்த பரந்தூர் விமான நிலைய கைவிடுதல். அந்த வாக்குறுதியை காப்பாத்தியாச்சு, வெற்றி. ஆனா இனி இருக்க போற மிகப்பெரிய டெஸ்ட் டிவிகேக்கு மாற்றீடு எங்க, அடுத்த ஏர்போர்ட் எங்க வரப்போகுது அப்படிங்கிறது தான். இப்ப உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். நீங்க முதலமைச்சராக இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த பரந்தூர் திட்டத்தை கைவிட்டிருப்பீங்களா, இல்லைன்னா மாற்று திட்டத்தை நீங்க உருவாக்கி இருப்பீங்களா? அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்க ஏர்போர்ட்டை இன்னும் விரிவுபடுத்தி அங்கேயே போதுமான
எல்லா தேவைகளையும் ஏற்படுத்தி இருப்பீங்களா என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பரந்தூருக்கு பதிலா சென்னையில வேற எங்க ஏர்போர்ட் வர வாய்ப்பு இருக்கு, வரலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.